ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லியாவை காமிக்கிறாங்க. அங்கே நிறைய கார்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அதிலேருந்து ஆளுங்களாக இறங்கிட்டு அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டுமே வந்து குட் மார்னிங் மேடம்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு இப்படி எல்லோரும் முன்னாடியும் என்னோடய ஐடென்டிஃபைவை ரிவீல் பண்ணிடாத, நான் இன்னுமே ஒரு சிம்பிளான லேடியாக தான் எல்லோரும் முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. சரி, ஓகே, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இப்படியே பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட இனிமையுமே வந்துட்டாங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக என்னோடய அம்மாவோட சாவுக்கு யார் காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நான் ஒரு சிம்பிளான பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கார்லாம் தேவை கிடையாது, எனக்கு சிம்பிளான ஒரு கார் ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும், அந்த பொண்ணுமே அங்கே ஒரு வண்டியில் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. சரி, ஓகே, மிடில் கிளாஸ் ஃபேமிலி போடுற மாதிரி ட்ரெஸ்மே எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம ஹீரோவை அவங்க அப்பா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. நீ ஒழுங்காக அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா நம்மளோட கம்பெனி வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும், உங்களுக்காக நான் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறான். அப்போ அவங்க போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஸ்கூட்டியில் கிளம்புறத பார்த்துட்டு, இந்த பொண்ணு தானே அது, அவளை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அங்கே 2 பர்சன் வந்து அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோங்க வந்து பார்க்கும்போது ஆளவே காணும், எங்கடா போயிட்டா இவன் சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை யார் கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஸ்டெப் மதர் தான். எதுக்காக உங்களுக்கு இந்த வேலைன்னு கேட்டதுமே, நான் உன்னோட அம்மா, நான் வந்துட்டு உன்னை வந்து பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டதும், நீங்கள் ஒன்று என்னோடய அம்மா கிடையாது, என்னோடய அம்மா எப்போயே இறந்து போயிட்டாங்க, உங்களை நான் எப்போயே என்னோடய அம்மாவை ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் என்னோடய அப்பாவோட அஃபேர் வச்சு இவ்வளோ பேத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர், நான் வந்துட்டு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணணும், அவன் நடக்க முடியாமல் கிடந்துட்டுருக்கான், அவனெல்லாம் நான் வந்து மேரேஜ் பண்ண முடியாது, ஸோ நீ வந்துட்டு எனக்காக போய் அந்த ஆளை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், உனக்காக நான் மேரேஜ் பண்ணுவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, அவளோட அங்கே ஸ்டெப் ஃபாதருமே வந்துடுறாரு. நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் உன்னை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் மிரட்டினதுமே, நீ இப்படி மிரட்டினேன்னா நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவேனா, நான் செத்து கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அவங்க பொண்ணு வந்துட்டு பாருங்கம்மா இவள் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும், இவள் பேச்சை யார் கேட்க போகிறது, இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை வந்து மாற்ற வைங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து போடுன்னு சொல்லிட்டு போகிறா. நான் என்ன இடியட்டா உனக்காக போய் மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கண்ணாடியே பார்த்துட்ருக்கா. வெளியே அவங்க சிஸ்டருக்கு உள்ளேருந்து பயங்கர சவுண்டு கேட்டதும் வந்து பார்த்தா கண்ணாடியெலாம் உடஞ்சி கிடக்குது. அம்மா அவள் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான்னு அவள் ஓடிட்டுருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்கா. நான் எதுக்காக அப்படி தப்பிச்சு ஓடணும், நான் இப்போ வந்துட்டு மெதுவாக இங்கேருந்து போவேன் அப்படின்றத சொல்கிறா. அவள் அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ மேலே போய் அவள் இடித்ததுமே ஹீரோ வேமா அவளை பிடிச்சிக்கிறான். 2 பேருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீயா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுமே ட்ரக் ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் முழிச்சு பார்த்துட்டு கடவுளை என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி வேமா அங்கேருந்து ஓடி போயிருக்கா. அப்போ போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு காசு வேறு வச்சுட்டு போயிருக்கா. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்துட்டு அந்த காசை, என்ன தைரியம் தான் இவள் வந்து என்னை ஒரு கால் பாயாக வந்து நினச்சிருப்பா, நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவனுக்கு வந்துட்டு அலர்ஜி ஆகும் போல் எந்த கேர்ள் தொட்டாலுமே. ஆனால் இங்கே வந்துட்டு இவ தொட்டதுனால எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினாவே அங்கே வந்து மாட்டிக்கிட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி, நீ என்ன மேரேஜ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பேசாமல் நம்ம 2 பேரும் ஏன் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்றத கேட்டதும் அவனுக்குமே இந்த ஐடியா நல்லா தோணுது. 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ, நீ பேசாமல் என் கூட வந்து ஸ்டே பண்ணுறதுனால பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே, நான் வந்து அந்த ஃபார்முலாட்டி படி நீ தானே வரணும் எங்கள் வீட்டுக்கு, அதனால் கேட்டேன், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு பேசாமல் இவன் கூட வந்துட்டு போய் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு அவனை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறா. நானுமே உன் கூட சேர்ந்து வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ கதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, என்ன இவன் நம்மளை கால்பாய் நினச்சிட்டு இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு, நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் அப்படின்றத சொன்னதும், என்ன பாஸா, என்னை வந்து பணக்காரனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு எங்கள் பாஸ் வந்து இவரை கூப்பிட்டாருன்னு சொன்னதும், பாஸோட சேர்ந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அங்கே சரி, ஓகே, நீங்கள் பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி, நீ வந்து எனக்கு ஒரு சிம்பிளான வீடாக ரெடி பண்ண அப்படின்றத அவள் சொல்கிறா. இவனை பார்த்தா எனக்கு எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரெடி பண்ணுற மாதிரி வந்து
வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உன்னோட ஷர்ட்டில் இருக்க அந்த டைமண்டையுமே அவன் பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போனதும் இவர் என்ன வேலை பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி என்னோட பாஸ்க்கு பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு, அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டுமே அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த பெயிண்டிங்லாம் இங்கே இருக்கக்கூடாது, நீ தூக்கிட்டு போ அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. நீ என்னப்பா சொல்லிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும் ஆமாம் அவன் முன்னாடி நான் ஒரு சிம்பிளான பொண்ணாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட ஐடென்டிஃபைல அவனுக்கு தெரிய வேணான்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இந்த பெயிண்டிங் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு, இது ரொம்ப காஸ்ட்லியாச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்து முன்னாடி நின்றுட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது ஒன்றும் காஸ்ட்லி கிடையாதுன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, எனக்கு என்ன கண்ணு தெரியலையா, நீ விலகுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இது ஃபேக்கானது, டூப்ளிகேட்டாக அதே மாதிரியே பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே லிப்ஸ்டிக்கை வச்சு அது மேலே வந்து வரைஞ்சி விட்றா. அப்போ அவன் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு பார்த்தனேன்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு பார்க்கும்போது பார்த்தாங்க லிப்ஸ்டிக் வச்சு மார்க்கெலாம் பண்ணியிருக்கோம், உண்மையிலே ஃபேக் தானா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் எங்கள் பாஸ்க்கு வந்துட்டு கிறுக்கு தான் பிடிச்சி போச்சு, இதெல்லாம் தூக்கி வெளியே போட சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறா. அங்கே பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் போல். அதுக்கப்புறம் நைட் போல் அங்கே நம்ம ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது ஹீரோ வந்ததுமே அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து பிஹேவ் பண்ணிவிட்டு இங்கே வா பக்கத்தில் அப்படின்றத கூப்பிட்டதும் அங்கே அவன் வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கா அவன்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வேணுனே போயிட்டு என்ன வந்துட்டு உனக்கு பயமாக இருக்கா, காசு கொடுத்தா தான் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வந்துட்டு அவனை அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே ஹீரோவுமே இப்போ என்ன இருக்குது, நீ என்னோடய ஒய்ஃப் தானே, நான் வந்துட்டு உன்னை வந்து இப்போ வந்து செடியூஸ் பண்ணி உன் கூட வந்து ஒன்றா இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே டச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணதும் அவளுக்கு அங்கே பயமாகிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நீ வந்து மேலேயே தூங்கு, நான் போய் கீழே தூங்கிக்கிறேன் அப்படின்றத சொல்லிடலாம். பிறகு நைட்டு அவன் மேலே தூங்கிக்கிட்டு இருந்தா, இவ பாட்டு மேலே ஏறி வந்து அவனை பேத்தி தள்ளி விட்டா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயே என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கன்னு கேட்டதுமே மூஞ்சல் வேறு ஒரே தைத்தி தள்ளினதுமே அவன் அப்படியே மயக்கமாகிடுறான். அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா 2 பேருமே ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதோ நீதாம்மா சாமி மேலே வந்து ஏற்றி என்னை கீழே தள்ளிட்டு இப்போ கீழேயுமே நீ வந்துட்ட, என்ன வேலை பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க. இப்போ 2 பேத்துக்குமே இங்கே கால் வந்துடுது. வேமா போய் அங்கே வந்து பேசிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு கிளம்பி வரேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பினதுமே எங்கே போயிட்டுருக்கன்னு கேட்டதும் நீ தான் நான் அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், அதனால தான் ஜாப்க்கு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போனதுமே அவங்க ஸ்டெப் வந்தார், என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிவிட்டு ஓடி போயிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுருக்கா. அவங்க சிஸ்டர் நீ என்ன அவனை மேரேஜ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் ஏன் மேரேஜ் பண்ணணும் உனக்காக அப்படின்றத சொன்னதுமே அப்போ மரியாதை எல்லோரும் வீட்டை விட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்க வெளில எல்லாமே வந்துட்டு ஃபேக்கானது தான், இது என்னோடய அம்மாவோடது, ஸோ வந்துட்டு என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணால் தானே உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு உன்னோட அம்மா எழுதியிருக்காங்கன்னு சொன்னதும் நீ அதை பற்றி கவலைப்பட்டுட்ருக்க, இந்த பாரு என்கிட்ட இருக்குது, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் காமிச்சதும் ரொம்ப அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க ஸ்டெப் அதரை பார்த்து நீ என்னோட அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வளைச்சி போட்டிருக்கேன், இல்லை கூடிய சீக்கிரம் அதை நான் உன்கிட்ட இருந்து பறிக்காம மட்டும் விட மாட்டேன், உன்னை தெருவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க சிஸ்டர் அப்போ நம்ம என்ன பண்ணுறது இவ இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கலேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோ அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா கோவப்பட்டுருக்காரு, நீ என்ன மேரேஜ் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக மேரேஜ் பண்ணு அப்படின்னா தான் நம்ம கம்பெனிக்கு நல்லதுன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் பிரதர் அப்பா நீங்கள் பேசாமல் அந்த பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்கிறான். ஆனால் அவரோட கவனம் எல்லாமே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ மேலே தான் இருக்குது. நீ ஒழுங்காக சொன்ன பேச்சை கேட்குறியா இல்லையா அப்படின்றத கேட்டதும் நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்காக தான் திரும்ப மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு போனதுமே அந்த ஆள் ரொம்ப டென்ஷனாக இப்போ எங்கே கத்திட்டுருக்காரு. பட் இவே வந்துட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். பட் அவர் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிற ஐடியாவே கிடையாது. இவனை வந்துட்டு ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு அங்கே நெஞ்செல்லாமே ரொம்ப வலிச்சிட்ருக்கு. ஹீரோயின் அங்கே அசிஸ்டண்ட்டுமே காரில் போயிட்டுருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட் மேடம் திரும்பவுமே அந்த லீவ் வந்துட்டாராம், ஸோ வந்துட்டு அந்த கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து துடிச்சிட்ருக்காங்க, அதனால தான் உங்களை மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, உங்கள் ஸ்டெப்பு அதருமே தெரியாமல் அங்கே கம்பெனியுமே இன்னொன்று ரன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே இன்றைக்கே நான் போய் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த ஆளை பார்த்து எப்படியாச்சும் எல்லாத்தையுமே வந்துட்டு முடிச்சு வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அங்கே போய் இங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணதுமே அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு இங்கெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணக்கூடாது, மரியாதை அங்கே தள்ளி போய் வைன்னு சொன்னதும்
நானுமே இந்த கம்பெனியில் ஒர்க் தாம்மா பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் வந்துட்டு கேட்க முடியாது, உன் பேச்சை மரியாதையை போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. நான் தான் மேனேஜர், என் பேச்சை கேட்கலன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் போக மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லா பர்சன்ஸுமே வந்து சுற்றி வளைச்சி கட்டி நின்றுட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டயத்தில் மிஸ்டர் லீ வந்துட்டார் அப்படின்றத சொல்லும்போது அங்கே எல்லாருமே போயிடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வீல் சேரில் போகிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு வந்ததுமே ஹீரோக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அங்கே இருக்கவங்களுக்குமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. மேமா அந்த சைடில் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு, நீயா லீ அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு இந்த கம்பெனியில் பாரு சும்மா வந்து இந்த வீல் சேரை விற்க தான் வந்தேன், அவருக்கு வந்து தேவைப்படுமா அதனால தான் சும்மா நான் வந்துட்டு ட்ரையல் தான் பார்த்துட்டு இருந்தேன், என்னால் நடக்க முடியுது அந்தால நடக்க முடியாதுல்ல அப்படின்றத சொல்லி ஏமாத்திடுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறா. சரி நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் ஜாப்காக தான் வந்தேன், நான் இப்போ ஜாப் வேறு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறா. சரி இவன் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கான், உன் கூடலாம் சேர்ந்து சுற்றிட்டு இருப்பான்னு சொன்னதும் இவங்க பாஸோட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே அங்கே ஒரு பொய்யை பேசி விட்றான். சரி ஓகே நான் இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக போயிடுறா. ஹீரோ என்னோட ஒய்ஃப் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, ஸோ வந்துட்டு யார் அவளை எதுவும் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையுமே சொல்லி கேர் பண்ணி பார்த்துக்கிற சொல்லணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த 2 பொண்ணுங்கிட்ட எங்கேயுமே கால் பண்ணி இப்படி வந்து நம்ம பாஸோட ஒய்ஃப் தான் அங்கே வந்திருக்காங்க மேரேக்காக அப்படின்றத சொன்னதும் அவங்க நம்ம ஹீரோயின்கிட்ட போய் சாரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேணாமா, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் தப்பு புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் ஒன்றும் இங்கே வந்துட்டு பாஸோட ஒய்ஃபெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோடய ஹஸ்பண்ட் வீல் சேர்லாம் தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, நான் இங்கே ஜாப் தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போ உண்மையிலே நீங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அங்கே கார்லேருந்து இறங்கி வரா. உடனே இந்த கேர்ள்ஸ் 2 பேருமே அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு உங்களை போய் வந்து தப்பாக புரிஞ்சிட்டோம் அவங்க நினச்சிட்டு, நீங்கள் தானே இந்த கம்பெனியோட பாஸோட ஒய்ஃபாக போகிறவங்கன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் பிரதர் வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதை கலைஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்குமே தெரியும் போல், ஸோ அவன் தான் கேர் பண்ணிக்க சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அந்த பொண்ணுங்க கூட்டிகிட்டு போயிட்டு நீ போய் அந்த ஓரமாக இருக்குது பார்த்தி அங்கே போய் உட்காருன்னு சொன்னதுமே அந்த சேரில் உட்கார முடியாது, அங்கே வந்துட்டு வாஷ்ரூம் இருக்குது, நான் வந்துட்டு இவ்வளோ சேர் இருக்குல்ல நான் எங்கேயாச்சும் உட்காந்துக்கிறேன்னு சொன்னதும் இப்போ நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேயான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் அடிக்க போனதுமே அவளோட சிஸ்டரை பிடிச்சி இழுத்து விட்டதுமே அவள் கணத்தில் அடி விழுந்துருது. அப்போ அவங்க கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு சாரி வேற கேட்டுட்ருக்காங்க, இவளை வந்துட்டு சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெவியாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர் நான் வந்துட்டு இதை விட வந்து மோசமான பனிஷ்மெண்ட் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவளை கூட்டிகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் அடைச்சி வச்சுருங்கன்னு சொன்னதுமே அதே மாதிரி எங்கள் கூட்டிகிட்டு போய் ஸ்டோர் ரூம்லேயுமே அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஐயோ என்னை காப்பாற்றுங்க எனக்கு இருட்டுனா பயம்னு சொல்லிட்டாங்க, பயத்தில் கத்திட்டுருக்கா. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நான் ஹீரோயின் எல்லாமே அங்கே ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்கா, ஏன்னா அவள் இந்த ஸ்டோர் ரூமுக்கு தான் வரணும்னு நினச்சா போல், அதே மாதிரி அவங்களே கொண்டு வந்து அடைச்சி வச்சிட்டாங்க இல்லையா. ஸோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவள் எடுத்து அங்கே பார்க்க ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ராஜெக்டில் வந்து ஏதோ வந்து ப்ராப்ளம் ஆகி தான் அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு, யார் என்ன ஃப்ராட் வேலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவள் வந்து அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க ஸ்டெப் ஃபாதர் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு, நான் உன்னை கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புனா நீ அவளை கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் அடைச்சி வச்ச, அவள் பாட்டி எல்லாம் உண்மைகளையும் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவளை போய் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அவள் உள்ளே போய் பார்த்தாங்க ஆளை காணும். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து ஆல்ரெடி ஹீரோ வேறு ஒரு ரூமில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான் போல். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, நம்ம ஒய்ஃபை எந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நீ என்ன இந்த வீல் சேரை இன்னும் உங்கள் பாஸ்க்கு விற்கலையா, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் இல்லை பாஸ் வந்துட்டு இந்த சேர் ரொம்ப பிடிச்சிருக்கா, என்னை அவர் கூடவே இருக்க சொல்லி ஒர்க் பண்ண சொல்லிட்டார் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோங்க ஒரு நெக்லஸ் வந்துட்டு விலைக்கு வரப்போது போல் அந்த ஏலம் விடுறதவே அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின்மே அதை அங்கே பார்த்துட்டு இது நம்மளோட அப்பா நம்மளுக்காக பண்ணது, இதை எப்படியாச்சும் விலைக்கு வாங்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அந்த லீயோட ஃபேமிலி எப்பயுமே இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா, அவர் அங்கே வருவாரா, எப்படி இருப்பார் பார்க்க அப்படின்றத சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறா. அப்போ ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு வர்றது பிடிக்காது, அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக பண்ண மாட்டான், நீ வந்துட்டு எதுக்காக அவனை பற்றி கேட்டுட்ருக்கா, அவன் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருப்பான் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, சும்மா நான் நார்மலாக தான் பேசினேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு போகிறான். நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே இன்விடேஷன் கார்டை கொடுத்ததுமே அங்கே அவங்க பிரதர் வந்து பார்த்துட்டு இது கோல்டன் கார்டாச்சு அப்படின்னா இவங்களுக்காக தான் அப்பா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா, மேரேஜ் அண்ணனுக்கு பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே வந்து அவன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவள் கண்டுக்க மாட்டான். அப்போ அவங்க சிஸ்டர் வந்து அவன்
அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே ஒருவேளை இவ தான் வந்துட்டு அப்பா பார்த்து வச்ச பொண்ணு அண்ணனுக்காகன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு ரூமோட கார்டெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கான். என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அதை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கா. பிறகு அவங்க ஏழை விட போகிறாங்க. அப்போ அவங்க சிஸ்டர் அவன்கிட்ட ப்ளீஸ் எனக்கு அந்த நெக்லஸை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஏழை விட வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே கேட்டதுமே போட்டி பயங்கரமாக போயிடுச்சு. அவள் பார்த்தா 5 மில்லியனுக்கு கேட்டா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இதை நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஏழை விட்டு கேட்டுட்ருக்க அப்படின்றத சொன்னதும் யார் வேணாலும் கேட்கலாம், காசு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கூட கேளுங்களேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் அவன்கிட்ட வந்து அவ்வளோ காசு இல்லை, ஸோ வந்துட்டு நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்றத மாதிரி சொல்லிடுறான். இப்போ அவங்க சிஸ்டர் வேமா எந்திரிச்சிட்டு இவட்ட கொடுக்குறதுக்கு காசு எங்கே இருக்க போகுது அப்படின்றத கேட்டதுமே என்கிட்ட காசு நிறையாவே இருக்குமா, இந்த கார்டை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொன்னதும் அங்கே பார்த்தா கார்டு வந்துட்டு ஸ்வைப் ஆக மாட்டுது. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு இவள் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காளா, இவளை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவுமே வந்துடுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், இங்கே தேவையில்லாமல் எதுக்காக பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொன்னதும் இந்த லேடி போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்கப்பா அப்படின்றத சொன்னதுமே அந்த கார்டை வாங்கி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது ஃபேக்கான கார்டு இல்லையே, நீங்கள் யார் மேடம் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்கு வந்துட்டு தன்னோட ஐடென்டிஃபைவெல்லாம் ரிவீல் பண்ணுறதுக்கு வந்துட்டு விருப்பம் கிடையாது. இந்த கார்டை கொடுத்தா உங்கள் பையன் வந்து என்னை போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காருன்னு போய் என் மேலே பழிய போகிறாரு அப்படின்றத சொன்னதும் அவர் சாரி கேட்டுட்டு அங்கே கார்டை கொடுத்ததுமே இவன் இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்கான், கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு வாய மூடு அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்க சிஸ்டருக்கு கோவமாயிட்டு கண்டிப்பாக இவளோட உண்மையை நான் வெளியே கொண்டு வரணும், இவ யாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்க்கு கலட்டா. நம்ம ஹீரோ அங்கே தான் வந்துட்டுருக்கான். பயந்து போயிட்டு வேமா ஓடி போயிடுறாங்க. இவளை என்னடா இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ பாஸ் என்ன பண்ணுறாங்க இவங்கன்னு கேட்டதும் எனக்கு என்ன தெரியும், உன் கூட சேர்ந்து நான் இப்போ தான் நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க சிஸ்டர் இவ வந்துட்டு பெரிய பணக்காரியெலாம் ஒன்றும் கிடையாது, என்னோட சிஸ்டர் தான் இவ ஏமாற்றிட்டு இருக்கா அவங்களன்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்து பணக்காரி கிடையாது, ஆனால் என்னோட ஜிகே குரூப் கம்பெனியோட பாஸ் வந்து பணக்காரர் தானே, அவருக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவருக்காக தான் இந்த நெக்லஸுமே நான் இங்கே வாங்க வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீ ஹீரோ நீ போய் இந்த கார்டை கொடுத்தும் போது அவளை காப்பாற்று அப்படின்றத சொல்கிறான். அப்போ அசிஸ்டன்ட் நீ இந்த கார்டு வந்துட்டு இந்த மிஷினில் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுத்ததும் பார்த்தா இவங்களோட கார்டை போட்டுட்டு அங்கே வந்துட்டு 5 மில்லியனை பே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின்டையுமே கார்டை கொடுத்துட்றாங்க. பட் அவங்க சிஸ்டருக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. இப்போ நம்ம ஹீரோயின் கார்டை பார்த்துட்டு இது வந்துட்டு என்னோடது இல்லையேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போகும்போது பார்த்தா வீல் சேரில் அங்கே வந்துட்டு வேமா அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவள் அதை பார்த்துட்டு அப்படின்னா அந்த லீ தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ அந்த ஜிகே குரூப் பாஸ் கூட இவளுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு உண்மையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோவோட பிரதரை பார்த்து அங்கே ஹீரோயின் சிஸ்டர் எப்படியாச்சும் இவனை கரெக்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ரூமோட கீ கொடுத்தீங்களே நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒழுங்கு அந்த கார்டை கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்குமே தெரிஞ்சுக்கிறது இவ கிடையாது அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.